கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை கீற்று, த ரே ஆஃப் ஹோப், மிக பெருசாக தெரியுது. இந்த ஹெவன் டிவி அப்படின்னு சொன்ன உடனே அது யாருடைய டிவிங்க? ஆண்டவருடைய டிவி. God has a purpose to reach Nepal through heaven TV. ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு வழிமுறை, ஒரு யுக்தி, ஒரு கருவிதான் இந்த ஹெவன் டிவி. அதை அருமையான சகோதரன், தரிசன புருஷன், மதிப்பிற்குரிய பிரதர் மேத்யூ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் பிரதர் மேத்யூ அவர்களுடைய என்டையர் டீம், கரூரினுடைய நகர ஹென்ரிலேட்டில் மெமோரியல் சர்ச் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? God has brought you here for a great purpose. ஆண்டவருடைய நோக்கம் இல்லாமல் நீங்கள் யாரும் இங்கே கிடையாது. ஒருவேளை பணக்காரர்களோ ஏழையோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, நான் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறேன் அல்லது நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு தேவை. நேபாளியை கொண்டு ஊழியம் செய்கிறதுக்கு நம்ம தான் தேவை. அல்லேலூயா. நம்புறீங்களா? சுவிசேஷ பாரம் ஒன்றே ஏந்தன் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே ஏந்தன் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். எந்தன் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த நேபாள் தேசம் முழுவதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அன்பை சொல்லட்டும் ஐயா. அதற்கு தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை கொண்டு நீர் அற்புதங்களை செய்யும், காரியங்களை நடப்பியும், உம்முடைய நாமம் கிரியை நடப்பிக்கட்டும். இந்த வேளையிலே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தரிசனத்தினாலே நிரப்புங்க. Fill them with a vision. Let your presence come and rest upon them. கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக நான் ஒரே ஒரு 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 10வது அதிகாரம் வசனங்கள் 14, 15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒருவேளை நீங்கள் அதுக்கு முன்னாடி நேபாள்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். நேபாளுக்கு அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். நேபாளுக்கு அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், அருட்பணி இல்லாத திருச்சபை அல்லது திருச்சபை இல்லாத அருட்பணி தேவ திட்டம் அல்ல. அருட்பணி இல்லாத திருச்சபை அல்லது திருச்சபை அல்லாத அருட்பணி தேவ திட்டம் அல்ல. A mission without church
ஆர் சர்ச் வித்தவுட் மிஷன் இஸ் நாட் அ காட்ஸ் பிளான். அப்போ ஒரு திருச்சபை உருவாகிறது என்று சொன்னால் அதன் வழியாக அருட்பணி நடக்க வேண்டும். அருட்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் உங்களை மன்னியும் இந்த கரூர் பட்டணத்தில் வைத்திருக்கிறார். அருமையான இந்த ஹெவன் டிவி மூலமாய் நேபாள் தேசம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாப் பியர்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் தன்னுடைய சுவிசேஷ பணி நிமித்தமாக அவர் ஒரு இடத்துல விமான நிலையத்தில் தங்க வேண்டியிருந்தது. அங்கு கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று இயேசு நல்லவர் அப்படின்னு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த மாணவி ஒரு சிறிய பெண் அதை கேட்டுக்கொண்டு தன் வீட்டுக்கு செல்லுகிறாள். அங்கு சென்ற உடனே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு ஒரு அங்கிள் சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்கிறான். தன்னுடைய பெற்றோர்கள் இயேசுன்னு நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி அவள் உடல் முழுவதும் சூடு வைத்து அவளை அடிக்கிறார்கள். அடுத்த நாள் அவள் மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாள். அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள் அந்த மனிதனை அழைத்து, நீ பண்ணின காரியத்தினாலே இவள் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த பாப் பியர்ஸ் என்கிற தேவ மனிதன் தன்னுடைய மணி பர்ஸிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து இவளுடைய காயத்திற்காக மருத்துவ வசதிக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இவளுடைய நன்மைக்காக நான் இதை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அவர் கடந்து போய்விட்டார். நடந்தது என்ன தெரியுங்களா? அதன் மூலமாய் உருவானது தான் வேர்ல்டு விஷன், உலக தரிசனம் என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் தொண்டு நிறுவனம். 260 நாடுகளுக்கு மேலாக கோடிக்கணக்கான உள்ளங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சமூக சேவையின் மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறிய தொகை, ஒரு சிறிய தரிசனம் உலகை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் அனுப்பலைன்னா நேபாளில் யார் பிரசங்கிப்பாங்க? 2009 தேவ மனிதர் பிரதர் மேத்யூக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை தந்தார். ஒருவேளை நீங்களும் நானும் எல்லாரும் நேபாளுக்கு போக முடியாது. ஆனால் நீங்கள் இங்கிருந்து நேபாளை நாம் தாங்க முடியும், ஜெபிக்க முடியும், பங்கு பெற முடியும், ஈடுபட முடியும், அவர்களுக்காக பாரப்பட முடியும். ஒருவேளை இது ஒரு மிஷனரி திருச்சபை, மிஷனரியை கடந்து வரலனா என்ன நடந்திருக்கும் பாருங்க. ஆண்டவருடைய அன்பு சந்திப்பதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த இந்த நேபாள், இந்த ஹெவன் டிவியின் வழியாய் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much for this opportunity. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம்.
தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே.